பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். கும்பம், அவிட்டம், சதயம், புரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். கும்பத்தில் இப்போ ராகு இருக்கார். அபரிமிதமான எண்ண அலைகள் இருக்கும், ரொம்ப வேகமாக ஓடும். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எல்லாமே தீர்க்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மாதம் பார்த்தோம்னா வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா ராசிநாதனே 2ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம், அதனால் கவலைப்பட தேவையில்லை. ராசிக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருக்கார். அதாவது பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாறுதல்களை வச்சு தான் மாத பலன்களை சொல்லுவோம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். முயற்சிகள் எல்லாவற்றிலும் நிச்சயமான வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களோடு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு. இளைய சகோதரர்கள் மூலியமாக நிச்சயமான வெற்றி இருக்கும். எழுத்துப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், புதன் 2 கிரகங்கள் இருக்குது. சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கி 5ஆம் இடத்துக்கு போய்டுறது. அதனால் பார்த்தாலேனால் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக 4-5 பரிவர்த்தனை வேறு இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தாலேனால் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன், 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 7ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் இருக்கார். 4ஆம் இடத்துல சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தாலேனால் நிச்சயமாக புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எதனால் சொல்கிறோம் அப்படின்னா பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் புதனும் வேறு இருக்கார். அதனால் சப்தமாதிபதின்றதுனால 7ஆம் இடத்தில் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அது தவிர பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும். இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு புதன் போகிறார். புதன் 5ஆம் இடத்துக்கு போகிறார். குருவும் சுக்கிரனும் 6ஆம் இடத்துல போய் மறையலாம். இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போகிறார். அதனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். 6ஆம் இடத்துல குரு மறையிற சாமி அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. குரு உங்களுடைய ராசிக்கு 2-11 அதிபதி 6ஆம் இடத்துல மறையிறது ரொம்பவுமே பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தனஸ்தானாதிபதி தனக்காரகனே அவனே போய் 6ஆம் இடத்துல போய் உட்காரதுனால பணம் கையில் ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய கட்டாயங்கள் வரும். அதனால் கவலைப்பட தேவையில்லை. சுப செலவுகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய மன எண்ணங்கள் மிகவும் அதிகமாக அலைப்பாய்ந்து கொண்டே போகும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஏற்றம், போட்டிகள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம், அதாவது வைகாசி மாதம் பராபவ வருஷம் கும்பராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்தாலும் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு உங்களுடைய ராசியிலே இருக்கார். குரு மாறினதுக்கப்புறம் தனித்த ராகு அதிகமான திங்கிங் இருக்கும். தூங்க விடமாட்டார். ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. எல்லாவற்றிலும் ஈடுபாடு கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்ற மாதிரி ஓடுவீங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக போகிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாலும் பண வரவு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எழுத்துப் பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. அது தவிர 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இளைய சகோதர ஸ்தானம், முயற்சி ஸ்தானம் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு அமையும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக குழந்தை பிராப்தி உண்டு இந்த மாதத்தில். அதை தவிர பார்த்தாலேனால் எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மைண்ட் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த மாதத்தில் பார்த்தாலேனா உங்களுடைய முயற்சி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் சில நாட்கள் முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது. அந்த சில நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டம நாட்கள் உங்களுக்கு என்றைக்கு வருது அப்படின்னா
25/5/2026 27/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமைப்போகுது. இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பக்கத்தில் நரசிம்மர் கோவில் இருந்ததுன்னா பானகம் சமர்ப்பிச்சுட்டு போங்க. வெள்ளத்தில் ஏலக்காய், அதை தவிர தண்ணியில் வெல்லம் ஏலக்காய் அதெல்லாம் போட்டு கரைச்சி இது பண்ணுவாங்க. பானகம்னு பேர். அது அங்கே நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க. எல்லாருக்கும் விநியோகம் பண்ண சொல்லுங்கள். உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவு விசேஷம் இல்லை அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டுட்டு வாங்க. பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு, ஏன்னா 7 சனி வேறு இருக்குது இந்த காலகட்டத்தில், பிரத்யங்கரா தேவியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வரப்போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் பெரிய விடுதலையாக இருக்கும். மீனம், பூராட்டாதி உத்திரட்டாதி ரேவதி 3 நட்சத்திரங்களும் மீன ராசியில் வருது. இந்த மீனராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா வைகாசி மாதம் பராபவ வருஷம், அதாவது 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் கொண்ட ராசியான மீன ராசி, அதனுடைய அதிபதி குரு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் பிறக்கும் பொழுதுலேருந்து கேந்திரத்தில் இருக்கார். அது அவ்வளோ விசேஷம் கிடையாது. இருந்தாலும் மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு தான் அந்த மாதத்தினுடைய கிரகங்களை சொல்லுவோம், மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். இந்த மாதத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசியிலேயே சனி இருக்கார். ஜென்ம சனி நடக்கிறது. ஜென்ம சனி நடந்தால் கேட்கவே வேண்டாம். உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும். எடுத்த காரியங்களில் தீர்க்கமான முடிவுகள் எடுக்க முடியாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிச்சயமாக நடக்கும். ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். அதனால் தடால்னு கோபம் வரும். பேச்சில் நிதானம் தேவை. பேச்சின் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு, அதுவும் ஜென்மசனி வேறு நடக்கிறது. அதனால் கொஞ்சம் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பேச்சை குறைக்கிறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்துல சூரியன் 6ஆம் அதிபதி 6க்கு 10ஆம் இடத்துல இருக்கார். 3ஆம் இடத்துல போய் இருக்கார். அதனால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் 6ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு. புதிய வேலை கிடைக்கும், வேலையில் மாற்றம் கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். ஆனால் கமிட்மெண்ட் ஏதாவது பண்ணிங்கன்னா அதை அச்சீவ் பண்ணுறதுன்றது கஷ்டம். அதை தவிர பார்த்தாலேயானால் முயற்சிகளில் சிறு சிறு பின்னடைவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரனும் 4ஆம் இடத்துல இந்த மாதம் பிறந்ததுலேருந்து போகிறார். குருவோட சம்பந்தத்தில் இருக்கார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது, கேந்திரம் பெற்று இருக்கிறது, மிகப்பெரிய ஏற்றம் திக்பலம் பெற்று இருக்கிறது. அது ரொம்பவுமே விசேஷம். அதை தவிர பரிவர்த்தனை யோகத்தில் சுக்கிரனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் முயற்சி எடுக்க வைப்பார். ஆனால் அதில் தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் 26/5/2026 குருவினுடைய மாற்றம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் தூக்கத்தை கெடுப்பார். தூக்கம் இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்பு, அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் உண்டு. இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். 3க்கு 3. அதனால் ஆண் மலட்டுத்தன்மை இருக்கிறவர்களுக்கு இப்பொழுது ஆண் மலட்டுத்தன்மையில் சற்று இந்த கவுன்ஸ் எல்லாம் ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் அதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறாரு சார் அப்படின்னா, குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும், தேவையற்ற செலவுகள் வந்தாலும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. சரி, மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மாதம் இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மசனி இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் டீல் பண்ணுறது நல்லது. மன அழுத்தங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. நிலம் சம்பந்தமான விஷயங்களில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சற்று கம்மியாக இருக்கும். முயற்சிகளில் சற்று பின்னடைவு இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. புதிய வீடு முனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர புதுசாக கடன் வாங்கக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைய போகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். மென்டல் டிப்ரெஷன் வரக்கூடிய வாய்ப்பு. அதை தவிர காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும்.
அது தவிர பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு வெளியூர் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாகவே கொஞ்சம் பலவீனமாகவே இருக்கும். இருந்தாலும் சில நாட்கள் அதையும் தாண்டி செய்யாமல் இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சந்திரன் 8ஆம் இடத்துல இருக்கும்பொழுது புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேயானால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க. நிச்சயமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும். இந்த சந்திராஷ்டமம் இன்றைக்கி வருது அப்படின்னா 28/5/2026 30/5/2026 வரலும் உண்டான காலகட்டமாக அமையுது. அதனால் இந்த சந்திராஷ்டம நாட்களில் புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை. அதாவது ஏற்கனவே இந்த கோச்சாரம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. அதை தவிர தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மமும் சரியில்லை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக குரு பகவானை நினைத்து துதி பண்ணுங்க. அதாவது குரு காயத்ரி மன்றம் சொல்லுங்க. அதை தவிர முடிஞ்ச அளவுக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணிகிட்டே வாங்கும். அதை தவிர சனி பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரங்களை பண்ணிட்டு வாங்கும். சூரியனார் கோவிலுக்கு போயிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதுவும் இந்த கடல் வாணிபம் செய்கிறவரெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. தேவையில்லாமல் அதிக முதலீடு போடாதீங்க, பொறுமையாக இருக்கிறது நல்லது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதை தவிர இந்த தங்க நகை கடன் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர தங்க நகை வாங்கி வியாபாரம் பண்ணுறவங்க, தங்க காசுகள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. கொஞ்சம் சடன் ஃபால் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மென்டல் டிப்ரெஷனில் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணி வெற்றி பெற்று இந்த காலகட்டத்தை கழித்து வருவது ரொம்பவுமே நல்லது.